சந்திரமுகியாக மாறிய பாரு. என்ன வெண்ணைக்கடா என்னைய பத்தி பேசுறீங்க ரெண்டு பேரும்? அதுதான் ஸ்டார்ட் ஆச்சு, அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா திவாகர் என்ன பண்ணாருன்னு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்க. கமருதீனுக்கும் திவாகருக்குமான சண்டையில பாரு எழுத்துட்டாரு. ஏன்னா பேட் டச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாரு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்களா, அதை தூக்கி போட்டாரு. அதை லைவ்லையும் கட் பண்ணிட்டாங்க, 24/7 கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை சுற்றி நடக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இதை தான் சொல்லியிருக்காருன்ற காட்டிருச்சு. ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு, சந்தனமும் சாக்கடையும் ஒன்றாகாது அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, நீ பெண்கள்கிட்ட எப்படி கேவலமாக நடந்துக்கிறேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பாரு எடுத்து போட்டாரு. இப்போ பாருக்கும் கமருதீனுக்கும் சண்டை வருதுன்னா இவர் இப்போ கமருதீன் வந்து தர்பீஸ் இப்படி பேசிட்டாருக்கா பின்னாடி மாக் பண்ணிட்டே இருக்காரு. வந்து பாருகிட்ட கேட்குறாரு ஆல் ஓகே அப்படின்னு கேட்குறாரு. அங்கே பாருக்கு கோவம் வருது. இப்போ வந்து நீ என்ன பண்ண ட்ரை பண்ணுறன்னு பாருக்குள்ள ஒரு பயங்கரமான பயம் ஒன்று இருக்கு. என்ன பயம்னா, ஐயையோ வாய் விட்டமே, இல்லாதது ஒன்று வாய் விட்டமே, இது வெளியே வந்துச்சுன்னா நம்ம காலியே அப்படின்னு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் வந்து போய் உட்காந்து கிருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு எப்படியாவது வருவாங்க. அந்த அளவுக்கு கிட்னி எல்லாம் பாருக்கு இருக்கு. எங்கேயாவது எவன் மேலேயாவது பழி போட்டு எப்படியாவது பிளேட்டை திருப்பி எங்கேயாவது எவனையாவது உள்ள திணிச்சு வாட்டர்மெலன் ஸ்டார் தான் அதுக்கு முழுக்க காரணம், நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. நான் அந்த இன்டென்ஷன்ல சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் சொல்ல போறாங்க, வெயிட் பண்ணி பாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ இப்போ என்ன பண்றன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு என்ன பர்சனலா பண்ணன்னு தெரியும், உனக்கு என்ன பர்சனலா பண்ணிக்கிட்டேன்னு தெரியும், உன்னோட சுயநலத்துக்காக என்ன பண்ணிக்கிட்டேன்னு தெரியும், என்னோட சுயநலத்துக்காக என்ன பண்ணிட்டேன்னு தெரியும் பாரு பேச ஆரம்பிக்கிறாங்க கமருதீன்ட்ட. அப்போ ஏதோ சம்திங் வந்து ஜெயிலுக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லிட்டாருன்ற மட்டும் நமக்கு தெரியுது. என்ன நடந்துச்சு, நான் உன்னை என்ன பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அதை சொல்ல மாட்டாங்க. இங்க சபையில திருப்பி பயன்படுத்த மாட்டாங்க. திருப்பி தர்பீஸ்ட வந்து சண்டை போடுறாங்க. என்னை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க, எனக்கு பத்தி பேசிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ ஏன் பேசுறீங்க அப்படின்னு. நீ அதாவது இப்ப ஏன் வந்து இந்த ஒரு வாரமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து பாரு சொல்லும் போது கமருதீன் சொல்றாரு, எனக்கு செல்ஃபா விளையாட தெரியாதுன்னு நீ சொன்ன ஒரு இடத்துல, நீ சொல்ற பாயிண்ட் எல்லாம் நான் எடுத்துட்டு போய் உள்ள பேசுறேன்னு சொன்ன, அதனாலதான் நான் உன்ட பேச்சை கம்மி பண்ணிக்கிட்டேன்னு அவர் தரப்ப சொல்றாரு. அதுக்கு அடுத்து கேட்கிறாரு, நீ என்ன பிடிச்சுதானே என் கூட பழகுன, தெளிவா கேட்டுக்கோங்களே, நீ என்ன பிடிச்சுதானே என் கூட பழகுன. அதுக்கு பதில் இல்ல பாருட்ட. போய் கத்துறாங்க, வாட்டர் பாட்டில தூக்கி போடுறாங்க, கத்துறாங்க. என்னன்னா பாருக்கு தெரியும் பாருவோட கேம் ஓவர். இந்த கேம்ல இந்த விஷயத்துல பாருவோட கேம் ஓவர். ஏன்னா தோல்ல சாஞ்சது, கால் மேல கால் போட்டது, கட்டி பிடிச்சது, தோல் எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க கமருதீன்ட்ட. எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. என்னது சேஃப் பவுண்டரின்னு வெளியே சொன்னாங்களே தவிர ஒரு லவ் கண்டென்ட்க்கு தேவையான அத்தனை விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. பேசுனதை பார்த்தா மக்கள் சாட்சி வெளியே. இப்ப பாருவுக்கு தெரிஞ்சிருச்சு திவாகர் இந்த கேமை உடச்சு விட்டாரு, பாருவை வந்து உடச்சிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றேன்னு தெரியல, கத்தி கூப்பாடு போட்டாங்க. இப்ப சமாளிக்கிறதுக்கு திரும்பி வந்து என்ன சொன்னாங்கன்னா, திவாகர்கிட்ட திருப்பி சண்டை போடுறாங்க. இதை பத்தி தயவு செய்து பேசாத, என்ன பத்தி டிஃபெண்ட் பண்ணிக்க எனக்கு தெரியும், இதை பத்தி தயவு செய்து பேசாத அப்படின்றாங்க. கமருதீனுக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும், நான் என்ன பண்ணேன் உன்னைய, அந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். அதை சொல்ல மாட்டாங்க. திவாகர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, நீ பண்ணதை பேசுனேன்னா இங்க வந்து மானக்கேடாயிடும், நான் விஜய் சேதுபதி முன்னாடி சொல்லிக்கிறேன், உன் மானமே போயிடும் அப்படி இப்படின்னு வார்த்தை விட்டுருக்காரு. இது எல்லாமே கட் பண்ணி தூக்கிட்டாங்க. திருப்பி அவங்க சொல்ற டயலாக்ல இருந்து இது வருது. இப்போ உட்காந்து பாரு உள்ள உட்காந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க, தலையெல்லாம் கை வச்சு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒன்று வாட்டர் மேலன்னு இதில் தூக்கி வந்து டயருக்குள்ள கொடுக்க போகுது பாரு, இல்லை போய் சாரி கேட்டு இது பண்ண போகுது, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன், நான் உன்னை பற்றி தவறாக பேசிட்டேன், கமருதீன் போய் காலில் விழுக போகுது. இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். பாரு சேஃப் கேம் விளையாண்டா, அப்படி இல்லைன்னா பாருக்கு இது வந்து ஒரு செமையான அடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் கான்வர்சேஷனில் இது வரும் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து அடுத்து எலிவேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். 3வது ப்ரோமோ என்ன வருதுன்னு பார்ப்போம், அதை வச்சு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இது ஃபுல் எபிசோடில் பேசப்பட போதா இல்லையா அப்படின்றது. 3வது ப்ரோமோல இது இன்னைக்கு வரல அப்படின்னா இது ஃபுல் எபிசோடில் இந்த விஷயம் பேசப்பட போறது இல்லை. பாரு கமருதீன் இவங்க 3 பேரும் இடையில நடந்து இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் வெளி மக்களுக்கு தெரியாம இவங்க கவர் பண்ண போறாங்கன்னு அர்த்தம்.